Hello viewers, welcome to Super Brain. Example 2.12 பார்க்கலாம். Determine the value of D such that 15 is congruent to 3 mod D ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த D உடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை இடத்த எழுதிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இது டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாடு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து டிவைசர் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே இருக்கிற வேல்யூவை ரிமைண்டர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா டிவைசர் தான் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இருக்கிற ரிமைண்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். அப்போ என்ன ஆகும்னா இந்த +3 இந்த சைடு வரும்போது -3 மாறிடும். அதுக்கப்புறம் இந்த டியை வந்து n கூட மல்டிப்ளை இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிறோம். எப்போவுமே இந்த d கூட வந்து ஒரு சம் இன்டீஜர் வந்து மல்டிப்ளை இருக்கும். இந்த n அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இன்டீஜராக இருக்கும். சரி, இப்போ 15லேருந்து 3 மைனஸ் பண்ணால் நமக்கு 12 கிடைக்கும். இந்த 12 அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் டியாக இருக்கும். ஓகே, ஸோ இங்கே டி இங்கே நமக்கு ஏதாவது நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அந்த நம்பர் நம்ம இங்கே போட்டிருப்போம். ஸோ டி அப்படின்னு கொடுத்ததுனால அதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால மல்டிபிள் ஆஃப் டி அப்படின்னு நம்ம இங்கே எடுத்துக்கிறோம். அப்போ 12 இஸ் a மல்டிபிள் ஆஃப் டின்னு கிடைக்குதா? அப்போ எதனுடைய மல்டிபிள்ஸ் எல்லாம் 12 இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ டிக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிளில் 12 வரும், 2 டேபிள்லையும் 12 வரும், 3 டேபிள்லையும் 12 வரும், 4 டேபிள்லையும் 12 வரும், 5 டேபிளில் வராது, 6 டேபிளில் வரும், 7, 8, 9, 10, 11ல் வராது. அதோட 12 டேபிளில் தான் நமக்கு 12 வரும். ஸோ இது எல்லாமே மல்டிபிள் ஆஃப் 12 இருக்கும். சரி, ஆனால் இப்போ நமக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த ரிமைண்டரை விட இந்த டிவைசர் வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா பெருசாக தான் இருக்கும். ஓகே, ஸோ டி வந்து கிரேட்டர் தென் ஆராக இருக்கும். நமக்கு ஆர் என்ன, இங்கே ரிமைண்டர் என்ன, நமக்கு 3. அப்போ 3யை விட டிவைசருடைய வேல்யூ வந்து பெருசாக இருக்கணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இந்த 1, 2, 3 இந்த 3 வேல்யூ நமக்கு வராது. அப்போ 4, 6, 12 இந்த 3 வேல்யூ மட்டும்தான் நமக்கு டியோடைய வேல்யூவாக இருக்கும். அப்போ எப்படி எழுதிக்கலாம்? therefore the possible values of D are 4, 6, 12 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 2.13 பார்க்கலாம். Find the least positive value of x such that அப்படின்னு நமக்கு 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, 67 plus x is congruent to 1 mod 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த 67 plus x வந்து டிவிடெண்டாக இருக்கும். இந்த 4 பார்த்தீங்கன்னா டிவைசர், இந்த 1 வந்து ரிமைண்டர். இப்போ நமக்கு இந்த x உடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுவும் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ரிமைண்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். அப்போ இங்கே இருக்கிற +1 இந்த சைடு வரும்போது என்ன ஆகும், நமக்கு -1 வந்துடும். இந்த 4 இருக்கு இல்லையா, அந்த mod 4 நம்ம எப்படி எழுத போகிறோம்னா n வந்து இது கூட மல்டிபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். n அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜராக இருக்கும். அப்போ இந்த 67லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்கும், நமக்கு 66 கிடைக்கும். ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். இந்த 4n அப்படியே இருக்கும். இப்போ இந்த 66 + x பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கும். சரி, இப்போ இந்த எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் போட்டால் அது மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லும் போது நம்ம எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா பாசிட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது நம்ம 1லேருந்து தான் பண்ணோம். 0 வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே கிடையாது. அதனால 1லேருந்து நம்ம வேல்யூ சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸுக்கு 1 போட்டோம்னா 66 + 1 வந்து 67 வரும். 67 வந்து 4 டேபிளில் நமக்கு வராது. நெக்ஸ்ட் இப்போ 2 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 66 + 2 வந்து 68 வரும். 68 வந்து 4ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இது மல்டிபிள் ஆஃப் 4 தான். அப்போ 2 போடும்போது நமக்கு மல்டிபிள் ஆஃப் 4ஆக இருக்கிறதுனால எக்ஸுடைய வேல்யூ 2 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ மினிமம் வேல்யூ அதாவது லீஸ்ட் வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. அதனால 1, 2, 3 இப்படி தான் நம்ம போட்டுட்டே வரும். அதில் எது ஃபர்ஸ்ட் வருதோ அந்த வேல்யூ தான் நம்ம எடுத்துப்போம். அப்போ 2 தான் எக்ஸுடைய வேல்யூவாக இருக்கும். therefore the least value of x is 2 அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, 98 is congruent to x + 4 mod 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்கே கொடுத்துருக்க ரிமைண்டரை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வர போகிறோம். ஸோ இதை அப்படியே மைனஸ் போட்டு நம்ம இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். ஈக்குவல் டு இங்கே mod 5 கொடுத்ததுனால 5 × n அப்படின்னு எடுத்துக்கலாம். இங்கே n பார்த்தீங்கன்னா ஒரு இன்டீஜராக இருக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வெளியே வந்து மைனஸ் இருக்கிறதுனால உள்ளே இருக்கிறதுக்குலாம் சிம்பிள் சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்போ இது -x -4ஆக மாறிடும். ஈக்குவல் டு 5n இருக்கும். ஸோ 98லேருந்து 4 மைனஸ் பண்ணால் நமக்கு 94 கிடைக்கும். இந்த -x அப்படியே போட்டுக்கலாம். இது வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். அது மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கணும். அந்த வேல்யூ எப்படி இருக்கணும்னா லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கணும். அப்போ நம்ம வந்து 1லேருந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். ஸோ 1 போட்டோம்னா நமக்கு என்ன ஆகும்னா 94 - 1 வந்து 93 ஆகும். 2 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 94 - 2 வந்து 92 ஆகும். 3 போட்டோம்னா 91 கிடைக்கும். அப்போ நம்ம 4 போட்டால் தான் நமக்கு என்ன ஆகும்னா 94 - 4 வந்து 90 ஆகும். 90 வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து 5 டேபிளில்
டிவைட் ஆகும். ஸோ அது வந்து மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம இங்கே 4 தான் எக்ஸுக்கு வேல்யூவாக எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸுக்கு வந்து 4 போட்டால் தான் அது வந்து நமக்கு மல்டிபிள் ஆஃப் 5ஆக இருக்குது. மல்டிபிள் ஆஃப் 5னும் போடலாம், இல்லை டிவிசிபிள் பை 5னும் போடலாம், ரெண்டுமே சேம் தான். சரி, இப்போ எக்ஸுடைய வேல்யூ நமக்கு 4ன்னு கிடச்சிருச்சா? therefore the least value of x is 4 அப்படின்னு எழுதிக்கலாம். எக்ஸாம்பிள் 2.14 பாருங்க. சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்கே டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க, டிவைசர் கொடுத்துருக்காங்க, ரிமைண்டர் கொடுத்துருக்காங்க. இந்த டிவிடெண்டில் இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை வந்து சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு முன்னாடி சம்லலாம் லீஸ்ட் பாசிட்டிவ் வேல்யூ கேட்டாங்க, பட் இங்கே சால்வ்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ இதை எப்படி போட போகிறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கலாம். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவோம்? இந்த ரிமைண்டரை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்துடுவோம். அப்போ 8x - 1ன்னு வந்துடும். இங்கே 11 இருக்கிறதுனால 11 × n எடுத்துப்போம். n வந்து ஒரு இன்டீஜர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா எக்ஸுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 8x அப்படியே வச்சுக்கலாம். இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வரும்போது நமக்கு +1ஆக மாறிடும். நமக்கு எக்ஸுடைய வேல்யூ தான் வேணும். ஸோ மல்டிப்ளேல இருக்கிற இந்த 8 இந்த சைடு வரும்போது நமக்கு டிவைடட்ல வந்துடும். இப்போ நம்ம எக்ஸுடைய வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ n-க்கு என்ன வேல்யூஸ்லாம் போட்டால் அது எக்ஸாக்டாக 8ஆல் டிவைட் ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து n-க்கு நான் 1 போடுறேன். 1 போடும்போது என்ன ஆகும்? 11 × 1 11 ஆகும். 11 + 1 12 ஆகும். 12 வந்து 8ஆல் எக்ஸாக்டாக டிவைட் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ரிமைண்டர் ஏதாச்சும் நம்பர் வந்துடும். ரிமைண்டர் வந்து 0 வந்தால் தான் அது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். இப்போ 2 போட்டோம்னா 11 × 2 22. 22 + 1 23. அதுவும் 8ஆல் டிவைட் ஆகாது. 3 போட்டோம்னா 33 + 1 34 ஆகும். 34ம் 8ஆல் டிவைட் ஆகாது. 4 போட்டால் நமக்கு 44 + 1 45 வரும். 45ம் 8ஆல் டிவைட் ஆகாது. அப்போ 5 போட்டோன்னா நமக்கு 11 × 5 55 ஆகுமா? 55 + 1 56 ஆகும். 56 8ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும் இல்லையா? ஸோ 7 டைம்ஸ் நமக்கு 56 கிடைக்கும். இப்போ 8ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகுது. அதனால n வந்து நம்ம 5லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ மட்டும் தான் நம்ம கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஈஸியாக போட்டுவிடலாம். இப்போ பாருங்கள், இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுங்கள். இப்போ x = 11 × 5 + 1 / 8 போட்டுக்கிறோம். ஸோ 11 × 5 55, 55 + 1 வந்து 56, 56 8ஆல் டிவைட் பண்ணும்போது 7 கிடச்சிடும். இப்போ நெக்ஸ்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் வந்து அடுத்த வேல்யூ என்ன வரும்னு பார்க்கல. ஈஸியாக எப்படி போடணும்னா இங்கே டிவைடட் பைல என்ன இருக்குன்னு பாருங்க. 8 இருக்கா? இந்த 8 கூட இந்த 5 ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 8 கூட இந்த 5 ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 13 கிடைக்குமா? ஸோ இப்போ n-க்கு வந்து 13 சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது கண்டிப்பாக அது 8ஆல் எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ இங்கே டிவைடட் பைல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் கூட இந்த நம்பரை ஆட் பண்ணி தான் நீங்கள் இந்த மாதிரி போட்டுட்டு வரணும். இப்போ பாருங்க, 11 × 13 + 1 வருமா? 11 × 13 வந்து நமக்கு 143 வரும். அது கூட 1 ஆட் பண்ணும்போது 144 / 8. ஸோ இதை நமக்கு கேன்சல் பண்ணும்போது 18 டைம்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் நம்பர்லாம் கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா பெரிய பெரிய நம்பராக நமக்கு போயிடும். இப்போ பாருங்க, 13 + 8 21 வரும். அப்போ 21 × 11லாம் கண்டுபிடிச்சி போடணும் அதிகமாகும். ஸோ இதுவே போதும் எட்ஸெட்ரா போட்டுட்டு இப்போ பாருங்க எக்ஸுக்கு என்ன வேல்யூஸ்லாம் வந்திருக்கு? எக்ஸுடைய வேல்யூ வந்து 7 வந்திருக்கு. நம்ம இந்த என்னுடைய வேல்யூலாம் போடக்கூடாது. எக்ஸுடைய வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சால்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எக்ஸுக்கு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எக்ஸுடைய வேல்யூ என்ன வந்திருக்கு? 7 18 வந்திருக்கு. அப்போ இந்த நம்பர் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18லேருந்து 7 மைனஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ வருது? 11 வருதா? அப்போ 11 ஆட் பண்ணி போட்டுட்டு வந்துருங்க. அதுதான் நெக்ஸ்ட் நம்பராக இருக்கும். ஸோ 18 கூட 11 ஆட் பண்ணால் 29, 29 கூட 11 ஆட் பண்ணால் 40. ஸோ அதே மாதிரி 11 ஆட் ஆகிட்டே வரும். எட்ஸெட்ரா போட்டுக்கலாம். ஸோ இந்த நீங்கள் 2 கண்டுபிடிச்சா போதும். அப்படியே நம்ம ஆட் பண்ணி போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். எக்ஸாம்பிள் 2.15. Compute x such that 10⁴ is congruent to x mod 19 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் வந்து 10⁴ கொடுத்துருக்காங்க. டிவைசர் வந்து 19. எக்ஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது ரிமைண்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, நம்ம இதை வந்து எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது அப்படி டேரெக்டாக எடுக்க போகிறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இங்கே 10 அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். 10 is congruent to இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? mod 19 கொடுத்துருக்காங்க. அதாவது இது டிவிடெண்ட், இது டிவைசர். இப்போ பாருங்கள், இந்த டிவைசரை விட இந்த டிவிடெண்ட் வந்து சின்னதாக இருக்குது. எப்போவுமே இது வந்து பெருசாக தானே இருக்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட் 10 இப்போ நம்ம 10⁴ எடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் 10⁴ எடுத்துக்கிறேன். 10⁴ அப்படின்னா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லையா? 100 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல ஈக்குவல் டு 100ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 100 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ இந்த 100-ஐ 19ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன ரிமைண்டர் வருதோ அதுதான் நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், 100-ஐ நான் 19ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 19 டேபிளில் 5 டைம்ஸ் போடும்போது நமக்கு 95 கிடைக்கும்.
அப்போ 100ல் 95 போச்சுன்னா நமக்கு 5ன்னு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிமைண்டர் என்ன வருது 5. ஸோ ரிமைண்டர் தான் நம்ம இங்கே போடணும். இந்த கோஷியன்ட் வந்து நமக்கு இங்கே எடுத்துக்கக்கூடாது. ஸோ நமக்கு இங்கே ரிமைண்டர் 5ன்னு கிடச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 10^4 இருக்குது. பட் நம்ம கண்டுபிடிச்சது 10^2. நமக்கு 10^4 வேணும்னா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு இன்னும் ஸ்கொயர் போட போகிறோம். அப்போ ஸ்கொயர் போடும்போது என்ன ஆகும், பவருக்கு பவர் போடும்போது பவர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகிட்டு நமக்கு 4ன்னு கிடச்சிரும் இல்லையா. ஸ்கொயரிங் ஆன் போத் சைட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். இப்போ பாருங்கள் 10 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் போடுறேன். அதே மாதிரி இங்கே என்ன ஆகும் 5 ஸ்கொயர்னு வந்துடும். இங்கே மாட் 19 அப்படின்ட்டு வரும். இப்போ பாருங்கள் பவருக்கு பவர் இருந்தால் பவர் ரெண்டும் மல்டிப்ளை ஆகும். இப்போ 10^4ன்னு கிடச்சிரும். 5க்கு ஸ்கொயர் போடும்போது 25 வந்துடும். இங்கே கான்கிரண்ட் 2 போட்டுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாட் 19 வரும். எப்போவுமே ரிமைண்டரை விட டிவைசர் வந்து பெருசாக தான் இருக்கணும். ஆனால் இப்போ இங்கே பாருங்கள் சின்னதாக இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து இந்த டிவைசரால் டிவைட் பண்ணி என்ன ரிமைண்டர் வருதோ அதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள் இந்த 25ஐ இந்த டிவைசரால் டிவைட் பண்ண போகிறேன். அப்போ 1 டைம் தான் நம்ம போட முடியும். 1 டைம் போடும் போது நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்குது 6 கிடைக்குது. 25ல் 19 போனால் 6 வரும். அப்போ இந்த 6 மட்டும் இந்த 25க்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10^4 இஸ் கான்கிரண்ட் டு 6 mod 19 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள் இதையும் இந்த கொடுத்துருக்கிற கொஷினையும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ் இருக்கிற இடத்துல நமக்கு என்ன இருக்குங்க 6 இருக்குது. அப்போ எக்ஸுடைய வேல்யூ 6 அவ்வளோதான். therefore x equal to 6ன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.